வசனத்தையும் நாம் வாசிக்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 22ஆம் வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 24ஆம் வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு இந்த தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு இந்த வார்த்தையை பார்க்கும்போது ரெண்டு பேருமே அந்த தேவனுடைய நோக்கத்திற்காக கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் கடந்த நாளில் தியானித்தோம். 22ஆம் வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப பவுல் அப்போஸ்தலர் எதை மையமாக வைத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அப்போ அவர் பெண்களுக்கு எதிரானவரா? நம்ம இதற்கு முன்னாடி அதை தியானித்தோம். பெபையாலை வாழ்த்துங்கள். பெண்களுக்கு பைபிளில் இயேசு கிறிஸ்துனாலும் சரி, பேதுருனாலும் சரி, அநேக பரிசுத்தவான்கள் பெண்களை அவங்க முக்கியப்படுத்தி இருக்கிறாங்க. பைபிளை கனம் பண்ணுகிறது. பெண்களை மட்டமாக அல்ல, கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அப்போஸ்தலர் அவருடைய ஊழியங்களில் அநேக பெண்கள் ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்திலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நற்செய்தியை முதலாவது பெண்கள் தான் போய் சொல்றாங்க. அப்போ இந்த பைபிள் பெண்களை மட்டமாகவோ அல்லது அவங்க இரண்டாம் தரமாகவோ அல்லது ஒடுக்கப்பட அவங்க பேசாம இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல. வேதத்திலே பெண்களை கனம் பண்ணுகிறது. ஆனா அதே நேரத்தில் இந்த பவுல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த முதலாவது ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க, பிறகு ஆதாம் வஞ்சிக்கப்பட்டார். அதை மனதில் வைத்து அப்போ ரெண்டு பேருமே சுயநலம் உள்ளவங்களா ஆயிட்டாங்க. ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க, அடுத்து ஆதாம் வஞ்சிக்கப்படுறாங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். சுயநலமான ஒன்று. நான் என்ன நினைக்கிறோனோ அதை தான் என்னுடைய கணவர் செய்யணும், எனக்கு முழுவதுமாக கீழ்ப்படியணும், நான் சொல்றத அப்படியே கேட்கணும். ஸோ அது ஒரு சுயநலமான எண்ணம். அதே போல ஆதாமுக்குள்ள என்னன்னா, நான் என்னுடைய இதுதான், நான் என்ன சொல்றேனோ, நான் தான் குடும்பத்துக்கு தலைவர் அப்படிங்கிறது போல இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ரெண்டு காரியங்களையும் மனதில் வைத்து தான் பவுல் இங்கே சொல்றாரு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ இது பவுல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களையும் மனதில் வைத்து சொல்றாரு. முதலாவது யார் உண்டாக்கப்பட்டா அப்படின்னா, தேவன் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாம்கிட்ட தான் கர்த்தர் எல்லா பொறுப்புகளையும் கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் கட்டளையிட்டார். ஆதாம்கிட்ட தான் பேசினார், ஏவாள்கிட்ட ஆண்டவர் பேசல. ஏன் ஆண்டவர் ஆதாம்கிட்ட பேசினார் அப்படின்னா, ஆதாம் அந்த செய்தியை தன் மனைவியினிடத்திலே சொல்லி இருப்பார். அப்போ அந்த வீட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு இசைவு, ஒரு மனம் இருக்கணும், ஒரு சரியான இசைந்து செயல்படத்தக்கதாக. அதனால ஆண்டவர் ஆதாம் இடத்துல தான் சொன்னார், ஏவாள் இடத்துல சொல்லல. அது மாத்திரமல்ல, இந்த ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாங்க முதல்ல. அப்புறம் ஏவாள் ஆதாமும் அந்த கனியை சாப்பிட்டு வஞ்சிக்கப்பட்டாங்க. அதனாலதான் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியம். பைபிள்ல இருக்கிற அநேக காரியங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அது பழைய ஏற்பாடு அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு கையில் ஒரு பையனுக்கு முன்னாடி, சின்ன பையனுக்கு முன்னாடி கையில் 50 ரூபாயும் 100 ரூபாயும் வச்சிருக்கிறாங்க. ரெண்டு, இந்த கையில் 50 ரூபா இருக்கு, இந்த கையில் 100 ரூபா இருக்கு. ரெண்டுல எதை தெரிந்து கொள்வீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பையன் சொல்லுவான் 100 ரூபா தான் அப்படின்னு. ஏன்னா அந்த 100 ரூபாய்க்குள்ள 50 ரூபாயும் இருக்கு, அது போக இன்னொரு 50 ரூபாயும் இருக்கு. அதே போல பழைய ஏற்பாடு என்பது
அது இல்லாமல் பழைய ஏற்பாடு வேணும். அதோடு சேர்ந்து புதிய ஏற்பாட்டு என்பது பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்களும் அடங்கி இருக்கிற ஒன்று. அது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடு வேண்டான்னு அப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது பழைய ஏற்பாடு எல்லாமே பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாடு மட்டும் போதும். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு புதிய ஏற்பாடும் வேண்டான்றுவாங்க. அப்போ ரெண்டும் நமக்கு தேவையாக இருக்கிறது, ஒவ்வொன்றும் முக்கியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு அது நிஜமாக இருக்கிறது, பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது. ஒரு காரியம் வருகிறதுக்கு அது நிஜமான காரியம் வர்றதுக்கு முன்னாடி நிழல் தான் பழைய ஏற்பாடு. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த இதை மனதில் வைத்து தான் சொல்றாரு, முதல்ல தேவன் ஆணை உண்டாக்கினார், ஆதாமை உண்டாக்கினார். அதனாலதான் ஆண்டவர் என்ன அந்த பவுல் அதை மனதில் வச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகராய் இருக்கிறார். அப்ப தலை அப்படின்னா எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்குது. வாக்கு தத்தத்தில் பாருங்களேன், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஆனா சாபத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நீ நீ மேலாயிராமல் கீழாயிருப்பாய், நீ தலையாயிராமல் வாளாயிருப்பாய் அப்படின்னு இருக்கும் சாபத்தில். ஆனால் ஆசீர்வாதத்தில் என்ன போட்டிருக்கோம்னா, நீ மேன்மையாயிருப்பாய், நீ தலையாயிருப்பாய் அப்படிங்கிற. அப்போ கிறிஸ்து சபைக்கு எப்படி இருக்கிறாராம்? தலையாக இருக்கிறார். தலை என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்தில் தலையாக இருக்கிறது என்பது ஆசீர்வாதம், டெசிஷன் மேக்கிங், அந்த தீர்மானம் எடுக்கிற ஒரு நிலையில. அதே நேரத்தில் இங்க நான் பார்க்கிறோம், புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் ரட்சகராய் இருக்கிறார். பவுல் இந்த குடும்ப தலைவரை சொல்லும் போது உடனே கிறிஸ்து அந்த ஞாபகம் வருது. கிறிஸ்துவும் சபைக்கு ரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? சபைக்கு ரட்சகராக இருக்கிறார். சொல்லுங்களேன், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்ப இந்த தலை அப்படின்னா வாழ்க்கையில இயேசுவை போல இருப்பது. கிறிஸ்து எப்படி சபையை போஷித்து காப்பாற்றுகிறாரோ, ரட்சகராக இருக்கிறாரோ, சபைக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறாரோ, ஸோ அப்படி அவருக்குள்ளே கீழ்ப்படியத்தக்கதாக, அவருக்குள்ளே இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. பாருங்க, இப்போ கிரிக்கெட்ல தோனி சென்னை டீமுக்காக கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கிறான். அப்போ கேப்டன், இதுக்கு முன்னாடி வேற ஒரு சிலர் கேப்டன் இருந்திருக்காங்க. இப்போ கேப்டன் அப்படின்னா அவருக்கு அதிகாரம் இருக்கு, அவர் என்ன சொல்றாரோ அதற்கு என்ன செய்யணும்? எல்லாரும் அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கீழ்ப்படிஞ்சு செயல்படுவாங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன், அங்க டீம்ல இருக்கிறவங்க கேப்டனை காட்டிலும் இன்னும் நல்லா விளையாடுறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா இணைஞ்சு அதுல செயல்படுவாங்க. அதே போலதான் இப்போ மனைவினா அவங்களுக்கு திறமையே இல்லாதவங்க, கணவர் அப்படிங்கிறதல்ல, ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படத்தக்கதாக, கிறிஸ்து அங்கு மகிமைப்படத்தக்கதாக, கிறிஸ்துவின் சித்தம் செய்யப்படத்தக்கதாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை குறித்து நாம் பார்க்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 1:16. இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் போதும். இங்கே நாம் பார்க்கிறோம் 18ஆம் வசனத்துல, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த வெளிப்பாடு, அவரை குறித்த அறிவு, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை. 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து
எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. மரித்தோரிலிருந்து அங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். அப்போ இந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை, அது மாத்திரமல்ல அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. எல்லாரும் சொல்லுங்களேன், விசுவாசிக்கிற. அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். விசுவாசிக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் என்ன காண்பிக்கிறாராம்? அங்கே நாம் வாசிக்கிறோம், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். சொல்லுங்களேன், தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். அது என்னது அப்படின்னா, சிலுவையில கடந்த வாரம் தியானித்தோம், அவர் கைவிடப்பட்டார். ஏன் கைவிடப்பட்டார் அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற அந்த மகத்துவத்தை குடும்பங்களுக்குள்ளே காண்பிக்கும்படி, பிள்ளைகளுக்குள்ளே காண்பிக்கும்படி, அந்த மகிமை வல்லமையாய் விளங்கும்படி. எப்படி இருள் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வல்லமை இருக்கு, தீய ஆவிகள், தீய கிரியைகள். அதே போல வெளிச்சம் என்பது அதை காட்டிலும் அற்புதமான ஒன்று. அந்த வெளிச்சம் வந்தவொடனே இருள் எல்லாம் போயிருது. அப்ப இயேசுக்குள்ள இருக்கிற வல்லமை எப்படின்னா மகா மேன்மையான மகத்துவம், அதை அறியத்தக்கதாக. அப்ப நம்ம இன்னைக்கு பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்ல, நமக்கு இருக்கிற தேவைகளை பார்த்து அழுது கொண்டிருக்கிறது இல்ல, அங்கு இயேசுவை பார்க்கத்தக்கதாக. எல்லாம் சொல்லுங்களேன், இயேசுவை பார்க்கத்தக்கதாக, அவருடைய மகத்துவத்தை பார்க்கத்தக்கதாக, அந்த வல்லமையை பார்க்கத்தக்கதாக. அந்த வல்லமை உங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். நீங்க கைவிடப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அவமானத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சாபம் தொடர தேவையில்லை. ஏன்னா அந்த மகிமை கிறிஸ்து, அந்த மீட்பு, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அது என்ன செய்யுதுன்னா அதை அறியும் போது வாழ்க்கையின் நிலைகள் மாறுகிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற குறைகள் எல்லாம் அவர் மாற்றுகிறார். இந்த வார்த்தை ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் 18ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். சொல்லுங்களேன், நம்பிக்கை இன்னதென்றும். ஹல்லேலூயா. நம்பிக்கையே இல்லாம இருக்கிறீங்களா? எதுவுமே கண்ணுக்கு தெரியலையா? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்து நமக்காக மரித்தவர், சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் கைவிடப்பட்டவர். அவரை நோக்கி பார்க்கும்போது அங்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவரை உயிர்ப்பித்த வல்லமை, அவருக்குள்ள இருந்த அந்த பலத்த சத்துவம், இது என்ன செய்கிறதுனா இது கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் சபைக்கு தலையாக வைத்திருக்கிறார். அப்ப தலையும் சரீரமும் ஒன்றாக இணைந்து இருக்கிறது. சொல்லுங்களேன், தலையும் சரீரமும் எப்படி இருக்கா? ஒன்றாக இணைந்து இருக்கு. அப்ப தலையா இருக்கிற கிறிஸ்து என்ன செய்யறாரு? சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்களேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அங்க ஜெபம் பண்ணுங்கள் போடல, இயேசுவின் நாமத்துல என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். அப்ப இயேசுவின் நாமத்துல நீங்க எதுக்கும் போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதுக்கும் போது அவன் ஓடி போவான். சொல்லுங்களேன், அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்துல இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நன்றி சொல்றதுக்கு மாத்திரமல்ல, அவரை சேவிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நாமத்தில பிசாசின் கிரியைகளை துரத்துவதற்கும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப தலையும் சரீரமும் இணைந்து இருக்கிறது. தலைக்கு என்ன வல்லமை இருக்கோ அதே இது சரீரத்துக்கும் இருக்கு. தலையையும் சரீரத்தையும் ரெண்டா பிரிக்க முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், கிறிஸ்துவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை சபை, அவருடைய சரீரம், அதற்கும் அதே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் போட்டிருக்கு, எலும்பில் எலும்பும் மாம்சத்தில். அப்போ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அங்கே போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஏற்கனவே ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில், என்னுடைய சந்ததியில், என்னுடைய வீட்டில் கிரியை செய்கிற
பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்துல நான் கடிந்து கொள்றேன். அப்படி தொடர்ந்து நேரம் எடுத்து நீங்க நாள் கணக்குல மாச கணக்குல போராடி இருப்பீங்க. ஒரு மணி நேரம் சொல்லி பாருங்களேன், வருஷ கணக்குல இருக்கிறதெல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தும் போது அந்த நாமத்திலே அங்கே ஜெபிக்க வேண்டாம், நீங்க பயன்படுத்துங்க, துரத்துங்கள், அப்பொழுது அது ஓடி போகும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, பாருங்க அங்க நான் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறவர்களாகிய என்னிடத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சிலதை நடப்பிச்சிருக்கிறார். அப்ப இனியும் நீங்க விசுவாசிக்கும் போது, அப்ப கிறிஸ்து அவருக்கு எப்படிலாம் சபைக்கு மேல அதிகாரத்தை கொடுத்திருந்தாரோ, நீங்க அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே கர்த்தர் உங்களுக்கும் அந்த மகிமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக அங்க வாசிக்கிற 19ஆம் வசனத்துல, அந்த மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. சொல்லுங்களேன், மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று. எத்தனை பேர் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க. ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க டெய்லி? அப்போ இதெல்லாம் நம்ம அதை தெரிந்து கொள்றோம். அந்த உறவு ஆண்டவர் சமூகத்தில் நானும் ஆண்டவரும் அப்படின்னு அந்த உறவு, அந்த மகத்துவத்தை நம்ம அறிஞ்சிருக்கும் போது தான் இதெல்லாம் நேரம் செலவு பண்ண முடியும். அந்த மகிமையை அறிந்திருக்கும் போது தான் இந்த இதுக்குள்ள நம்ம கடந்து போவோம். ஜெபிக்கிறது கஷ்டமான ஒன்று அல்ல. ஆண்டவரை தேடுவது அது வேஸ்ட் இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. அநேக பிரச்சனைகளுக்கு அங்கதான் பதில் கிடைக்குது. தீராத பிரச்சனைகள் அங்க தீர்ந்து போகும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை கடைசி பார்க்கிறோம், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சொல்லுங்களேன், பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா. இப்போ அந்த 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 ஃபேன், கடைசி ஃபேனுக்கு மொதல் ஃபேனு திடீர்னு சுவிட்ச் போட்டோன்னு காலையில் ஓடலை. யதார்த்தமாக வந்து செக் பண்ணணும்னு பார்த்தேன், அந்த சுவிட்சு ஃபேன் போட்டால் ஓடலை. அப்போ அதில் ஒரு வயர் இருந்தது, அதை எடுத்து மாட்டி சரி பண்ணோன்னு ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வயரை மாட்டுறப்ப கரண்ட் போடக்கூடாது, அதனால் ஆஃப் பண்ணியிருந்தோம். அந்த வெளிச்சத்தில் அந்த வயர் கண்ணுக்கே தெரில. நான் 10 தடவை 11 தடவை முயற்சி பண்ணுறேன், அந்த வயர் போய் கரெக்டாக அந்த சின்ன அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் செட் ஆகலை. 1 தடவை ட்ரை பண்ணேன், 2 தடவை ட்ரை பண்ணேன். அப்போது கடைசியாக விடக்கூடாது எப்படியாவது இன்னைக்கு, ஏன்னா அங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் மாட்டியாச்சு. போட்ட உடனே அந்த லைட்டு எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க, வெளிச்சம் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கையில் 1 தடவை இல்லை 10 தடவை போராடிக்கிட்டே இருக்கணும். வசனத்தின் வெளிச்சம் இருக்கணும், கர்த்தருடைய அந்த வெளிப்பாடு இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? திரும்ப 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 திரும்ப. நான் 10 தடவை தான் ட்ரை பண்ணேன். வாழ்க்கையில பிரச்சனையோடு கூடயே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா இந்த வெளிப்பாடு கிடைக்குமானால் நமக்கு எப்படி இதுல இருந்து விடுதலை கிடைக்கும், எப்படி இதுல இருந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அறிவு நமக்கு கிடைக்கும் போது எளிதாக, அற்புதமாக. ஆனா ஒருவேளை நான் 1 தடவை ட்ரை பண்ணிட்டு விட்டுருந்தா நிச்சயமா அவனை ஃபேன் ஓடி இருக்காது. அப்ப இந்த வெளிச்சம் என்பது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவசியமாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கைக்கு, பிள்ளைகளின் மத்தியிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த நமக்கு வருகிற விரோதமாய் வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள அவசியமாக இருக்கிறது. அடுத்த வசனம் 20ஆம் வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எல்லாரும் வாசிக்கலாமா? 23, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தர்லினார். இங்க சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். சத்தமா சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு. சொல்லுங்களேன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். அப்ப ரோமர் 8ல் பார்த்தோம், சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும்
அருளாதிருப்பது எப்படி? சொல்லுங்களேன். சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும், சொல்லுங்களேன், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்ப எல்லாவற்றையும் அருளுவார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தர்லினார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக அவரை தந்தர்லினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கொரிந்தியரின் புஸ்தகம், கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக இருளுக்கும் நீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்க, அப்போ திருமணம் முடிக்கும் போது 2 பேரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுக்குரிய காரணங்கள், குடும்பம் சக்சஸா இருக்கிறதுக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் சக்சஸா இருக்கும். ஒருவேளை அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டு அந்த சகோதரன் ரட்சிக்கப்படாம இருந்தா அவங்க வாழ்நாள் எல்லாம் போராட்டமா இருக்கும். அவங்களுடைய ஆதாரம், ரட்சிக்கப்பட்ட சகோதரிக்கு கிறிஸ்து ஆதாரமாக இருப்பார். ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு இயேசுவையே ஆதாரமாக பயந்து வாழ்வாங்க. ஆனா அந்த சகோதரன் அப்படி இருக்க மாட்டார். ஒருவேளை பேர் வேணா பேர் ஜானா இருக்கலாம் அல்லது பவுலா இருக்கலாம், பேர் வேணா அப்படி இருக்கலாம். ஆனா உண்மையாவே அந்த சகோதரனோ சகோதரியோ ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். உண்மையிலே அவங்க பைபிளை ஃபாலோ பண்றாங்களா, உண்மையாவே அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களா? ஒரு பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தும் பெரிய பாவியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தும், ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் அப்படி பாவியாகவே பாவத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ பேருக்கு இருக்கிற அந்த அதை வச்சு நம்ம யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பாதையில போய் ஏமாந்து போயிடக்கூடாது. அப்போ 2 பேருமே ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? 2 பேருமே அப்பதான் இது பொருந்தும். கிறிஸ்து தலையாயிருக்கிறது போல, அது ரொம்ப முக்கியம். அப்போ அதுல ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒரு சிலர் விசுவாசத்துல அந்த பாதையில போறாங்க. விசுவாசத்துல அந்த கர்த்தரை அவங்களை தெரிந்து கொண்டு மகிமைப்படுத்துறார். பைபிள்ல ரூத்தை பார்க்கிறோம். ரூத் அந்நிய தேசத்து பெண். ஆனா கர்த்தர் அந்த சந்ததியில தான் வர்றார். ரூத் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் அப்படிங்கிறாங்க. பைபிள்ல ராகாப் என்கிற ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம், வேசி. ஆனா பைபிள்ல அவங்கள பத்தி எழுதி இருக்கு, ராகாப் என்னும் ஸ்திரீ அப்படின்னு. அதை அவங்கள தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையா தங்களை ஒப்பு கொடுத்து மாறிடுறாங்க. அவங்கள கர்த்தர் வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார். அற்பமா எண்ணப்பட்டவங்கள மகிமையாயிடுறாங்க. ஒருவேளை நம்ம துவங்கும் போது அற்பமா இருக்கலாம், நம்ம பேக்ரவுண்ட் வித்தியாசமான நிலையில வந்திருக்கலாம், குடும்ப வாழ்க்கை துவங்கும் போது சாதாரணமா இருக்கலாம். ஆனா தேவன் என்ன மகிமை, என்ன சித்தம் வச்சிருக்கிறார், அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது குடும்ப தலைவர் ஒப்பு கொடுக்கணும், குடும்ப தலைவி ஒப்பு கொடுக்கணும். அப்ப குடும்ப தலைவர் ஆவியினால நடத்தப்படணும், குடும்ப தலைவி ஆவியினால் நடத்தப்படணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளை அழைத்தவர் யாரு? ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு பின்னாடி எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாங்க, எனக்கு இன்ன பேக்ரவுண்ட் இருக்கு. நானும் கூட அப்படிதான் நினைச்சேன். நான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பைபிள் காலேஜ் படிக்க போறப்ப எனக்கு தேவையான காரியங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு படக்குன்னு இயல்பா சுபாவம் என்ன வரும், நமக்கு ஒரு தேவைன்னு வர்றப்ப பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணும்னு ஸ்கூல்ல சொல்றாங்க அல்லது காலேஜில் சொல்றாங்கன்னா நேராக எங்க வந்து சொல்லுவாங்க, நேராக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் படிக்கிற அந்த நேரத்தில் எனக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய செலவுகள் இருக்கும், நிறைய இடங்களுக்கு அனுப்புவாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு சர்ச்சில் 30 பேர் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கணும். அப்போ நான் அங்கே பைபிள் காலேஜ் போகும்போது கொஞ்சம் தான் ட்ரெஸ்ஸு, அதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலை. பெட்டி செலவுக்கு எதுவுமே என் கையில் எக்ஸஸாக இல்லை. 1 மாதத்துக்கு அந்த பணம் இருந்தது. அப்போ எனக்கு தேவைன்னு வரும்போது நான் என்ன பண்ணேன், இயல்பா பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குற மாதிரி வீட்டில் கேட்டேன், அம்மாட்ட கேட்டேன்,
அப்போதான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன். எப்படின்னா, அவங்க சத்தம் போட்டது 1 மாசம் உட்காந்து அழுதேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழைத்தது உன்னுடைய பெற்றோரா நானா அப்படின்னு கேட்டார். நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு. உன்னை இந்த ஊழியத்துக்கு போக சொன்னது அவங்களா இல்லை நானா அப்படின்னாரு. நீங்க தான் ஆண்டவரே. நீ எதுக்கு அப்புறம் அங்க போய் கேட்ட அப்படின்னாரு. அப்போ நிறைய நேரம் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் என்னன்னா, பெற்றோரையே ஆதாரமா வச்சிடுறாங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா தான் ஆதாரம். அதுல போட்டிருக்கு, இது முதற்கொண்டு தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்துனா அவங்கள வேணான்னு விட்டுட்டு வர்றது இல்லை. நீங்க இந்த வாழ்க்கையை கர்த்தரை முன்னிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி இருந்த ஆதாரம் அம்மா அப்பா அதெல்லாம் அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க தான் எனக்கு ஆதாரம்னு அவங்கள நம்பி போகக்கூடாது. அப்படி போனா பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க. முழுவதும் ஆதாரமே அம்மாவா இருந்தா அல்லது அப்பாவா இருந்தா அப்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ 1 மாசம் ஆச்சு அந்த பாடம் கத்துக்கிட. 1 மாசத்துல என்ன பண்ணேன் தெரியுமா? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் ஆதாரம், எனக்கு நீங்க தான் எனக்கு எல்லாம். அது நல்லது. எதுவுமே இல்லாத நிலையில நம்ம விசுவாசிச்சு ஆண்டவரை பார்க்கணும். என்னை அழைத்தவர் நீர், என்னை தெரிந்து கொண்டவர் நீர். அப்ப குடும்ப வாழ்க்கைக்கு அப்படிதான். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க தான் உண்டாக்குனீங்க. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். மனுஷன் யாரும் பிரிக்க கூடாது. ஒரு பெண்ணுடைய அப்பா அம்மாவோ அல்லது ஒரு சகோதரனுடைய அப்பா அம்மாவோ அவங்க உள்ள வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா தேவனுக்கு விரோதமா கலகம் பண்றாங்க. தேவனுக்கே விரோதமா ஒருத்தவங்க எழுந்துச்சு நின்னா அவங்களுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்கும்? அது யாரா இருந்தாலும் சரி. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல போட்டிருக்கு, நீ மனுஷனுக்கு விரோதமாய் பேசல, தேவனுக்கு விரோதமாய் பேசினாய் அப்படின்னு சொன்ன உடனே வேற மாதிரி நடக்குது. எலியா சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த வார்த்தையை பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்க. என் வார்த்தையின்படியே அன்றி அப்படிங்கிறார். வார்த்தையை சொல்றாரு, அப்படியே நடக்குது. அப்ப கர்த்தரும் எலியாவும் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப நல்ல உறவு. வாயை திறந்து சொல்றார், என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதுங்கிறார். மழை பெய்யல. அப்ப ஆண்டவருக்கு இடையில எவ்வளவு ஒரு உறவு இருக்கு பாருங்க. அப்ப குடும்பத்துல நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய தேவைகள் இருக்கும். அப்ப நம்ம பார்வை எங்க இருக்கணும்னா, ஆண்டவரை ஆதாரமா வைக்கணும், அந்த குடும்ப தலைவர் ஆதாரமா வைக்கணும், குடும்ப தலைவி ஆதாரமா வைக்கணும். கர்த்தர் வருவார். ஒருவேளை 1 மாசம் ஆகலாம், ஆனா 1 மாசம் கழிச்சு கர்த்தர் உங்களோடு இடைபெற்றுவாரு. அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா? நீங்க சொல்ல முடியும், என்னுடைய தகப்பன் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உறவுல நம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். 1 மாசம் நீங்க ஜெபம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கான்பிடன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? எலியா சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்னுடைய வாக்கின்படியே அன்றி. சொன்னோன்னு மழையே பெய்யல. திரும்ப வாயை திறந்து சொல்றாரு, சொன்னோன்னு தான் மழை வருது. அப்ப கர்த்தரும் இவரும் ஒன்றாயிட்டாருங்க. அப்ப கணவன் மனைவி என்பது இங்க சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவும் சபையும். சபை வேற இல்ல, கிறிஸ்து வேற இல்ல, 2 பேரும் ஒண்ணு. இன்னைக்கு சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். அவங்கள பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து அவங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் சாயலை உண்டாக்கி அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை சபைக்குள்ள கொடுத்து கண்ணீரோடு வர்றாங்க, வேதனையோடு வர்றாங்க, கைவிடப்பட்டு வர்றாங்க. அவங்கள இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து அவர் சொல்றாரு, என் மனவாட்டி அப்படிங்கிறார், என் பிரியம் அப்படிங்கிறார். அவருடைய சபையாம். பாருங்க, பவுல் சபையை அடிச்சு துன்பப்படுத்துறாரு. அப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே நீர் யார்? யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல, ஆனா தெரியுது ஆண்டவர்னு தெரியுது. அப்ப இவருக்குள்ள எவ்வளவு ஒரு தனிப்பட்ட உறவு கர்த்தரோட வச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப அதுக்கும் மேலான ஒரு வல்லமை இறங்குது. இறங்கணும்னு கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? அப்ப அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை துன்பப்படுத்தல. இன்னைக்கு குடும்பத்தை யாராவது டேமேஜ் பண்ணாங்கன்னா இயேசு வருவார். நான் இணைச்சதை நீ என்ன பிரிக்க வர்ற அப்படிம்பார். அது கணவனானாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, அது சரி செய்து கொள்ளணும். தேவன் இணைச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தோட இணைச்சிருக்கிறார். உங்ககிட்ட பிள்ளைய கொடுக்கிறாரு, சந்ததியை கொடுக்கிறாரு. பிள்ளை உங்களுடையது இல்லை, என்னுடையதுன்னு நானும் சொல்ல முடியாது. அது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த சந்ததி, கர்த்தர் கொடுத்த நோக்கம். திருமணம்ங்கிறது ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கு. கனம் உள்ளதாக இருக்கு. அதை அசட்டை பண்ணாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. ஹானரபிள் அப்படின்னு போட்டிருக்கு. அதை ரொம்ப மகிமைப்படுத்துங்க, அதை கொச்சப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அங்கதான் கிறிஸ்து வெளிப்படுறாரு.
ஒருவரை ஒருவர் புரிந்து ரெண்டு பேருமா ஒற்றுமையா நடக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் அங்கு அவங்களோட இருக்கிறார் அப்படின்னு. அதே நேரம் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு ஒரே ஒரு அங்கு பிரச்சனையும் பிரிவினையும் வர்றப்ப பிசாசு மகிமைப்படுறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதற்கு மேலாக அதற்கு எதிர்த்து நிற்கும் போது, இயேசுவின் நாமத்தில் அதை துரத்தும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம்னா அடுத்து எச்சரிக்கை ஆயிடுவோம். ஓ, இப்படி தான் பிசாசு வருவான், இந்த வழியில தான் வருவான் அப்படின்னு எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்போ திருமணம் முடிக்கும் போது ரெண்டு பேரும் விசுவாசியா இருக்கணும். 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்துல வாசித்தோம், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அந்த வசனத்தை வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இப்போ ஒருவேளை குடும்ப தலைவர் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே அவர் சினிமா தேட்டரில் தான் இருப்பார்னா, அவர் சினிமா தேட்டருக்கு போகணும்னு தான் நினைப்பார். கல்யாணம் ஆன பிறகு ஞாயிற்றுக்கிழமை நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வீட்டில் உட்காந்து ஓய்வு எடுத்து அப்படியே நேரத்தை ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா குடும்ப தலைவர் அப்படித்தான் இருப்பார். அப்போ நம்ம அதை விசாரிக்கணும், அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? அப்போ குடும்ப தலைவி ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஒரு பெண்ணை திருமணத்துக்கு முடிவு பண்ணும்போது இவங்க ஆண்டவரை சேவிக்கிறாங்களா அப்படின்லாம் பார்க்கணும். பைபிள் வாசிப்பாங்களா? கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்களா? கர்த்தரை கனம் பண்ணுவாங்களா? அது தெய்வ பயத்தோட. அப்படின்னா என்னன்னா, the fear of God குடும்ப தலைவருக்குள்ளே இருக்கணும், குடும்ப தலைவிக்குள்ளே இருக்கணும். அப்படி இணைக்கப்படும் போது தான் அது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அங்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஆதாரமே வேற மாதிரி இருக்கு. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் யாரை ஆதாரமா வச்சேன்? என்னுடைய பேரண்ட்ஸ் ஆதாரமா வச்சிருந்தேன். அப்போ 1 மாசம் ஆச்சு பாடம் கத்துக்கிட. அந்த 1 மாசம் கழிச்சு மாறிடுச்சு. ஓ, இப்படிதான் நம்ம ஆண்டவரை கூப்பிடணும், ஆண்டவர் என்ன பழக்க வைக்கிறார். நான் 1 மாசம் கழிச்சு ஜெபம் பண்ணிட்டு அந்த அந்த கிறிஸ்மஸ் வாரம் வருது, நான் ஜெபம் பண்ணதை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. அப்ப ஆதாரம் எங்கன்னு எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீ உன்னுடைய பேரண்ட்ஸ் மேல கண்ணை வைக்க கூடாது. உனக்கு நான் வச்சிருக்கிறேன் ஆசீர்வாதம், உனக்கு தேவையான எல்லாமே வச்சிருக்கிறேன். ட்ரெஸ் வேணுமா? உனக்கு தேவையான எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. அப்படியே கொடுத்தாரு. அது எவ்வளவு நல்லா இருக்கு. நான் போய் எங்க வீட்டுல கேட்டா வசவு, அவ்வளவு வசவு. இன்னும் சொல்றாங்க, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் எங்க ட்ரெஸ், அதையும் கூட கொடுத்துட்டு போயிரு, உனக்கு இயேசு கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கு அவர் வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நான் 1 செட்டு எதிர்பார்த்தேன், எனக்கு 2 செட்டு கொடுத்தாரு. நீங்க நினைப்பீங்க 2 போதும், இவ்வளவுதான் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு 4 கொடுத்துருவாரு. நீங்க நினைக்கிற காட்டில் அவர் அற்புதமா ஆயத்தப்படுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? இந்த கண்கள் அப்படி மனுஷியத்திலிருந்து ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம கண்களை பழக்குவிக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா பழகிட்டா மகிமையாக இருக்கும். 2 சைடு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம அவங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்க கூடாது, அவரை சப்போர்ட்டை பார்த்துட்டா போதும். அது எல்லாத்த காட்டிலும் சூப்பரா இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? அது எளிது கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். உடனே வந்துடாது. கொஞ்சம் பயிற்சி பண்ணி பொறுமையா இருந்து, ஒருவேளை நம்மளை பார்த்து கொஞ்சம் கேவலமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். இல்லை, உங்களோட மகிமையின் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்க போகிறார். உங்களை பல மடங்கு உயர்த்துறத எல்லாரும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஜனம், கர்த்தரை சேவிக்கிறவங்க. ஆண்டவர் வித்தியாசம் காமிப்பார். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கும் பயப்படாதவங்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தெரியும், அந்த பாதை ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களோட ஒரு சில தாமதமாகுதுன்னா உங்களை ஏதோ ஒரு இதுக்கு பழக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அந்த 1 மாசம் ட்ரைனிங் எடுத்தாச்சு பார்த்தீங்களா, எனக்குள்ள அந்த ஜெபம் இதெல்லாம் எப்ப தேவைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு கர்த்தர் அந்த இருதயத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. முத தடவை கேட்கிறப்பதான் கஷ்டம், 2வது தடவை என்ன கேட்டாலும் தருவாருங்கிற எண்ணம் வந்துடும். எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறதுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. இந்த சைக்கிள் பழகிறப்ப ரொம்ப நேரம் கூட ஆகலாம், ஒரு சிலது 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம். ஒரு சிலர் சொல்லலாம், என்னப்பா சைக்கிள் பழக இவ்வளவு நாளா அப்படின்னு. மொட்டிலாம் ரத்தமாக இருக்கும், கையில அடிபட்டு இருக்கும், கீழே விழுந்து எந்திரிச்சு ஏதோ புதையல் எடுத்த மாதிரி வந்திருக்கும். ஆணும் பரிதாபமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். ஆனா கீழே விழுந்து அடிபட்டு இப்படிலாம் இருந்தாலும் ஒரு நாள் வரும்போது அந்த சைக்கிள் மேல உட்காந்து ஓட்டுற அனுபவம் இருக்கு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அதில் ஓட்டிட்டா 2 வீலர் ஓட்டிடலாம், அதை ஓட்டிட்டா 4 வீலர் ஓட்டுறதுக்கு ஈஸியாக கான்ஃபிடென்ட் வந்துடும்.
அப்போ ஒரு சில காரியங்கள் நமக்குள்ள கர்த்தர் பழக்க வைக்கிறார். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிந்து நம்மளை அதில் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னிடத்துல இந்த காரியம் குறைவாக இருக்கு, எனக்கு கற்றுக் கொடுங்க, கர்த்தர் உதவி செய்வாராக. ரெண்டாவதாக இங்கே நாம் இந்த 2 கொரிந்தியர் 6:14 பார்த்தோம், ஒளிக்கும் இருளுக்கும் அப்படின்னு பார்த்தோம், நீதிக்கும் அநீதிக்கும் என்னவா சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. 14 வாசிக்கிறோம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசியோட போய் பிணைக்கப்படக்கூடாது. ஆராதனையை விட்டுட்டு வேற காரியங்களுக்கு போனா அது எப்படி இருக்கும்? கர்த்தரை ஆராதிக்கிற நாள்ல ஆராதனையை தேடாம கர்த்தரை ஆராதிக்காம அந்த நாள்ல போய் வேற காரியங்களை ஆராதித்தா எப்படி இருக்கும்? அது எவ்வளவு நமக்கு தெரியும். அப்படி செஞ்சா சாபம். வார வாரம் விசேஷம் வருது, வார வாரம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரை மறந்து போனோமானால், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே என்ன செய்யக்கூடாதான்? பிணைக்க. அப்ப திருமணம் வரும்போது வாலிப பிள்ளைக்கு என்ன செய்யணும்? இப்ப இருந்தே சொல்லி கொடுக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வழிகளில் போகணும், கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிமையானதை செய்வார். அப்ப வாலிப பிள்ளைகளுக்குள்ள அந்த 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 விருப்பத்தை உண்டாக்கி விடணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், ஜெபிக்க மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், வேத வசனத்துக்கு பயந்து நடக்கிறதுனா என்ன, அதற்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன. வேத வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை வாசிச்சுட்டு மனப்பாடம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறதில்ல, அதை கை கொள்ளணும். யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, உங்களை நீங்களே வஞ்சிக்காதீங்க, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப நம்மள நாமே வஞ்சிக்கலாம். வஞ்சிக்கிறது என்னன்னா ஏமாந்து போறது. நானும் பைபிள் வாசித்துட்டேன், ஆனா அதை வாசிச்சதை நம்ம கை கொண்டாதான் பலன். அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ அதை கை கொண்டியா? ஜெபம் பண்ணணும்னு இருக்கே, நீ ஜெபம் பண்ணியா? நீ பைபிள் வாசிக்கணும்னு இருக்கு, நீ வாசிச்சியா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும்னு இருக்கு, நீ ஜெபம் பண்ணி பெற்றிருக்கிறியா? நாங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், நாங்க உனக்கு பெற்றோரா இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு அப்பா அம்மா மாதிரி வருவார், அவர் உன்னை விசாரிப்பார், உன்னை நடத்துவார். அது கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீ பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஜெபம் பண்ணு, ஊக்கமா ஜெபம் பண்ணு. நிச்சயமா ஒரு நாள் உங்களுடைய உதவி இல்லாம அவங்க நல்லா இருப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் தங்களையே கடவுளா காமிப்பாங்க, நான் இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவே சீசர்களை கழட்டி விட்டார் போங்க அப்படின்ட்டு. இவ்வளவு நாள் தான் டைம், 3.5 வருஷம் தாங்க கூடவே இருப்பேன்ட்டாரு, ஆனா கண்ணுக்கு தெரியாதபடிதான் இருந்தாரு. கூட இருந்தது 3.5 ஆண்டுகள் தான், ஆனா என்றென்றைக்கும் கூட இருந்தார் விசுவாசத்திலே. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் பிள்ளைகளுக்கும் அப்படிதான் சொல்லி கொடுக்கணும், உன் கூட இப்படி எல்லாம் இருந்தாலும் நீயா தனித்து நிற்கிற காலம் வரும், நீயா தனித்து போராடுற நாள் வரும். அந்த நாள்ல இன்னைக்கு நீ நல்லா கர்த்தரோடு நடந்தேனா அன்றைக்கு நீ நல்லா இருப்ப, நீ வெற்றியா இருப்ப. பாருங்க, பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார், சோதனைக்குள்ள அகப்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே பேதுரு சிறைச்சாலைக்குள்ள போயிட்டார். இப்ப அவருக்கு கீழே இருக்கிற சபையாருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், நீங்க ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும் அப்படின்னு அந்த சபையாரை நடத்தி இருக்கிறார். அப்ப ஜெபம் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, பேதுரு உள்ள இருக்கிறாரு, சபையார் ஜெபம் பண்ண உடனே உள்ள இருக்கிற பேதுருவை தூதன் வெளியே கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு மாறணும்னா ஜெபம் பண்ணணும், ஊக்கமா ஜெபிக்கணும். எத்தனை நாள் நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம், ஒரு சில ராத்திரி தூங்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். ஒரு சில நேரத்தை எடுத்து அடுத்த நாள் அன்னைக்கு பிளான் பண்ணிக்கணும், காலையில என்னென்ன ஒர்க் அப்படின்னு ஊக்கமா ஜெபிக்கணும். கர்த்தர் அடுத்த ஒரு சில நாட்கள்ல அதற்கு தீர்வு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சு நிறைய கவலையோட இருக்கிறத காட்டிலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபம். அப்ப பேதுருக்காக அப்படி ஜெபம் பண்றாங்க, ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. பேதுரு கதவை தட்டுறாரு, ஓட்ட வழியா பாக்குறாங்க, ஒரு சகோதரி ஜெபம் பண்ற சகோதரி பாக்குறாங்க, அவங்களுக்கு நம்ப முடியல, ஏன்னா பேதுரு இருந்தது சிறைச்சாலை. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்புகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள்ல நம்ம முடங்கி போயிருக்கலாம். ஆனா ஜெபிக்கும் போது பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சவால்கள் வரும். அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஜெபம் இருக்குமானால் கர்த்தர் அவங்கள அற்புதமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக திருமணம் என்பது 2 பாருங்க, ஒரு குடும்ப தலைவர் அவிசுவாசியா இருக்கிறாப்ல வச்சுக்கோங்க. அந்த பையன் பேர் தான் கிறிஸ்தவன், ஆனா இயேசுக்குள்ளே இல்லை அப்படின்னா
இப்போ அந்த திருமணம் நடத்துறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, விசுவாசிகளை வச்சு பாட்டு பாடி திருமணம் நடத்தி அந்த காரியங்கள்லாம் இருந்துச்சுனாலும் அந்த பையனுடைய மனது எப்படி இருக்கும்? ஒரு ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்படாத பையனுடைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்து ரிசப்ஷன், அடுத்து ஃபர்ஸ்ட் நைட், அவனுடைய நோக்கம் எல்லாம் வெறும் ஒரு வெளிப்படையானதா தான் இருக்கும். ஒருவேளை சகோதரி அப்படிப்பட்டவங்களா இருந்தா சீரியல்ல வர்றது மாதிரி தான் இருக்கும், எல்லாமே செயற்கையா இருக்கும். ஆனா உண்மையான அலங்காரம், உள்ளான அலங்காரம், தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையா ஜெபம் பண்ணி கர்த்தர் இந்த வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த குடும்பம், அதுல கர்த்தர் மகிமைப்படுவார். சோ அப்படி போகிறப்ப அங்க மகிமையா இருக்கும். ஆனா பெயருக்கு ஒரு திருமணம் சபை விசுவாசிகளை வச்சு அப்படி நடத்தியதுன்னா அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்காது. பேருக்கு கல்யாணம், பேருக்கு. ஆனா உண்மையா, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்ப கர்த்தர் நம்மகிட்ட பேசினா நம்ம என்ன செய்வோம்? உடனே கீழ்ப்படிவோம். சொல்லுங்களேன், உடனே கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ ஒருவருக்கு ஒருவர் அங்க புரிதல் இருக்கணும், இசைந்து இருக்கணும். கணவன் மனைவி, இப்ப யோசிச்சு பாருங்க, சரீரத்துக்கு தலை குடும்ப தலைவர், மனைவி சரீரம் அப்படின்னா இந்த சரீரமும் தலையும் இசைவு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அது தலையில்லாத முண்டம் மாதிரி. எங்க போனாலும் அதுக்கு மரியாதை இருக்கு. எங்கேயாவது போனா கேட்குறாங்க, வீட்டில் வரலையா, பாஸ்டர் அம்மா வரலையான்னு கேட்குறாங்க. பாஸ்டர் அம்மா மட்டும் போனா கேட்குறாங்க, உங்க வீட்டில் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப குடும்பம் அப்படின்னா ரெண்டு பேரும். எங்கேயாவது தலை இல்லாம கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பேப்பர்ல வந்துச்சு, தலையில்லாத முண்டம் ரோட்டில் நடந்தது அப்படின்னு. அது ரொம்ப ஃபேமஸா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இசைவு இல்லைன்னா அப்படித்தான் அர்த்தம். தலை இல்லாம இருந்தா எப்படி யாராவது ஏற்றுக்கிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அது மனுஷனே கிடையாது. அப்போ ரெண்டு பேரும் இசைந்து, அப்போ தலையிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நரம்பு கண்ணுக்கு போகுது, நரம்பு வாய்க்கு போகுது, காதுக்கு போகுது. அப்ப சிருஷ்டிப்பிலேயே ஆண்டவர் ஒரு சிலர் சபிக்கப்பட்டிருக்கு, ஆனா நிறைய நல்ல ருசியை வச்சிருக்கிறார். இப்ப மாம்பழம் வாங்கினோம்னா கொஞ்சம் சீசன் நல்லா இருக்காது இப்ப, ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, ஒரு மாசம் கழிச்சு பாருங்க, அந்த மாம்பழம் ஒவ்வொரு மாம்பழமும் ஒவ்வொரு சுவையா இருக்கும். சக்கரை நோய் இருக்கிறவங்க கூட தெரியாம என்ன செய்வாங்க, அதை சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு. அது எப்படி இருந்தா என்ன அப்படிம்பாங்க. அந்த சுவை இருக்கு பாருங்க, அந்த நரம்புகள் ஒவ்வொன்றுக்கும் அந்த சுவையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி கண்ணு இருக்கு பாருங்க, கண்ணுக்கு கூட நம்ம வீட்டுல எல்லா வீடுகள்லயும் முதல்ல என்ன இருந்ததுன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்திருக்கும். அப்புறம் கலர் டிவி வந்தவொடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கலர். எந்த வீட்லயும் பிளாக் அண்ட் ஒயிட்டே இருக்காது. மேக்சிமம் எல்லா வீட்லயும் என்ன இருக்கும், அந்த கண்ணில் கலரை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா அழகா இருக்கு. அந்த டிஸ்கவரி சேனல்லாம் ஒரு சில பறவைகளை பார்க்குறப்ப அவ்வளவு அழகா இருக்கு. அடுத்து ஒரு சில மலைகளை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா உண்டாக்கி இருக்கிறார், அழகா உண்டாக்கி இருக்கிறார். அப்ப இந்த நம்ம கண்கள் அதை பார்த்து ரசிக்குது. ஒருவேளை இந்த பூமி சபிக்கப்பட்டு போனாலும் அந்த டேஸ்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி நிறைய நாள் ஜெபம் பண்றீங்க, ஒரு காரியம் நிறைவேறினா அந்த உள்ளம் சந்தோஷப்படுது பாருங்க. அப்பா ரொம்ப நாள் காத்திருந்தோம், அந்த காரியம் நிறைவேறிடுச்சு, இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. அந்த பூரிப்பு, ஒரு நிறைவு. பாட்டு பண்ணோம், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். ஒரு பெரிய சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி திருப்தி. ஆண்டவர் இயேசு அந்த சமாரியா பெண்ணோட பேசுறாரு. அந்த ஊர்ல நிறைய பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. அப்ப சீசர்கள் கேட்கறாங்க, சாப்பிடுங்க ஆண்டவரே அப்படின்னு. அப்ப இயேசு சொல்றாரு, எனக்கு இந்த சாப்பாடு இல்லப்பா, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது. அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது. என்ன போஜனம் அப்படின்னா பிதாவின் சித்தம் செய்யறது. அதை பார்க்கிறாரு, அந்த அறுவடையை பார்க்கிறாரு. இன்றைக்கு குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையை பாருங்க, நல்ல எதிர்காலத்தை பாருங்க, கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க, வாக்கு தத்தங்களை பாருங்க. நம்ம குடும்பத்துல தேவையில்லாத தாறுமாறானவைகளே பேச வேண்டாம். கர்த்தர் வச்சிருக்கிற காரியங்களை பார்த்து அதை பேசுங்க. பிசாசுடைய காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையுமே பேசி
அதுவே நம்ம வாழ்க்கையின் அனுபவமா மாறிடக்கூடாது. குறைவுகள் இருக்கலாம், ஆனால் குறைவுகளின் மத்தியிலே நிறைவாகிய கிறிஸ்து அவரை பார்க்கும்போது, கண்கள் அவர் மேல வைக்கும் போது, அவர் கைவிடப்பட்டிருக்கிறாரே. நீங்க சொல்லணும், ஐயோ நான் கைவிடப்பட்டனே, என் நிலைமை இப்படி இருக்கே, என் குடும்பம் இப்படி இருக்கே. இல்ல, அவர் உங்களுக்காக கைவிடப்பட்டிருக்கிறார். நீங்க கைவிடப்படாதபடி, தொடர்ந்து அதிலேயே நீங்க போகாதபடி, நீங்க அதுல மேலே எழும்பத்தக்கதாக, அதை மேற்கொள்ளத்தக்கதாக அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பா. எங்க வெக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ இந்த மகிமையான காரியங்கள் இங்க நாம் பார்க்கிறோம். எபேசியர்ல 23ஆம் வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல. எல்லாம் சொல்லுங்க, தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் சொல்லுங்களேன் இரட்சகராய் இருக்கிறார். அந்த சரீரம் சொன்ன உடனே அவருக்கு டக்குன்னு எங்க போயிட்டாரு பாருங்களேன், சபைக்கு இரட்சகர் இயேசு. பவுலுடைய பார்வை ஃபுல்லா அதுதான் இருக்கு. அவர் குடும்பத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு டக்குன்னு ஞாபகம் எங்க வந்துருச்சுன்னா, கிறிஸ்து, அந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மீட்பு, அவர் சிந்தின ரத்தம், அவர் பட்ட பாடுகள், அவருக்குள்ள இருக்கிற அன்பு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதுக்குள்ள போயிடுறாரு. போன உடனே சொல்றாரு, அவரே இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அவரே சபைக்கும் இரட்சகராக இருக்கிறார். சபைனா என்னது? சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். அப்போ ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்யறாரு? அந்த குடும்பத்தை போஷித்து அதற்குரியதெல்லாம் ஆயத்தப்படுத்தி, அப்ப வீட்டில் என்ன இருக்கணும்? ஒரு ஒருமனம் இருக்கணும், ஒரு இசைவு இருக்கணும். அந்த இசைவு ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும். அப்ப குடும்ப தலைவர், அவருக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. நான் தான் ராஜா, நான் தான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படி இல்லை. அவர் கிறிஸ்துவுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருடைய அந்த மீட்பு அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வரணும். அதுக்குதான் அவர் குடும்ப தலைவர். He was a leader. அவர் லீட் பண்ணணும். எப்படி லீட் பண்ணணும்? எந்த வழியில தீய ஆவிகள் வரும், எந்த வழியில தடைகள் வரும், எந்த வழியில போராட்டம் வரும், அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை மேற்கொள்ளுகிறவராக He was a leader. அவர் லீட் பண்றவராக, அவர் அதை முன்னோக்கி கொண்டு செல்லத்தக்கதாக அந்த வீட்டிற்கு அவர் ஒரு ரோல் மாடல். அவர்கிட்ட போகும்போது அங்க எல்லா காரியங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அங்க பதில் இருக்கு. அவர்தான் தலைவர். He was அந்த சொல்யூஷன், அதுக்கு தீர்வு உண்டாகிவிடும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பைபிள்ல பார்க்கிறோம், கண்ணீரோட வேதனையோட இருப்பாங்க. அந்த இடத்துல ஜீசஸ் உள்ள என்ட்ராவாரு, அந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடும். அவருடைய பிரசன்ஸ் வந்துருச்சுன்னா போதும், அந்த கிளைமேட்டே மாறிடும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட. கிரிக்கெட்ல விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா விளையாடுற பேட்ஸ்மேன் இறங்கிட்டா அங்க இருக்கிற ஆடிட்டோரியத்தில் பார்த்தா, சவுண்டை பார்த்தா விசில் பயங்கரமா பறக்கும். ஏன் அப்படின்னா அந்த கிளைமேட் மாறிடுச்சு. உள்ள இறங்கி இருக்கிற ஆளு பயங்கரமா விளையாடுவாரு, அடிச்சு விளையாடுவார் அப்படின்னு. அது வரைக்கும் இருந்தது நிலைமை வேற. அப்புறம் பார்த்தா எல்லாம் விசில் அடிக்கிறதும் கைதட்டுறதும். ஏன் அப்படின்னா இவர் இப்படிதான் விளையாடுவாரு. அதே போல பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து, அவருடைய வல்லமை, அவருடைய மீட்பின் ஆசீர்வாதம், உள்ளான வல்லமை, அவரை விசுவாசிக்கிறதுனா என்ன? நம்ம மனுஷனை விசுவாசிக்கிறதுனால வர்ற காரியத்தை சொன்னேன். நானே அப்படிலாம் நடந்திருக்கிறேன். அப்புறம் நான் அந்த வாழ்க்கையை நம்ம மாத்துகிறோம். எல்லாருக்கும் ஒரு சில பலவீனம் இருக்கும். பேதுரு ஆண்டவர் சொல்றாரு, அப்ப பேதுரு தூங்கிடுறாரு. அப்புறம் ரொம்ப வெக்கப்படுறாரு. இப்படி ஆண்டவர் இயேசு இப்படி கண்ணை ஏறிட்டு பாக்குறாரு. பேதுரு மறுதளிக்கிறாரு. அந்த மறுதளிக்கிற நேரம் இயேசுடைய கண்கள் பேதுருவை பாக்குது. எப்படி இருக்கும்? இயேசு தைரியமா சொல்றாரு, நான் தான் அப்படிங்கிறாரு. ஆனா பேதுரு சொல்றாரு, மறுதளிக்கிறார். அவரை அறியேன். ஜெபம் இல்லைன்னா மறுதளிக்கணும். ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கையில எல்லார்ட்டையும் வெக்கப்பட்டு நிக்கணும்.
தேவ சித்தம் செய்யலைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தலை குனிஞ்சு போகணும். ஆனா கர்த்தர் சித்தம் செஞ்சீங்கன்னா நீங்க தைரியமா இருப்பீங்க, உங்களோடு கர்த்தர் இருப்பார். ஆனா அது அந்த பேதுரு மறுதளிச்ச உடனே இப்படி பாக்குறாரு, இயேசு பாக்குறாரு. உன்கிட்ட சொன்னேனப்பா, நீ ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல, இந்த சோதனைக்கு உள்ள போகாம இருந்திருக்கலாம்ல. நம்ம ஒரு சில நேரம் ஒரு சில தவறுல தப்பு விடலாம், வாழ்க்கையே தப்பா இருக்க கூடாது. எப்பயுமே அப்படின்னா வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை, நம்மகிட்ட தான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு எப்பயுமே என்ன செய்யணும், அவங்க சின்ன பிள்ளை மாதிரி அவங்கள தாங்கிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணியாப்பா, இந்த இதுல கொஞ்சம் பங்கெடுக்கலாம்ல, இதுல பங்கெடுக்கலாம்ல, பிள்ளைங்க அவங்கள அப்படியே முகஸ்துதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, என் மூத்த மகளை நான் வஞ்சா கூட ஏத்துக்கிடும், ஆனா ரெண்டாவது மக இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் வஞ்சிட்டா அளவுதான் டெரர் ஆயிரும், அதனால அப்படியே மெதுவா அணைச்சே கொண்டு போவேன், அதுட்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனா இருப்பாங்க, ஆனா எப்படியாவது அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடணும் நல்ல நிலைக்கு. மூத்த பிள்ளைகிட்ட வஞ்சாலும் அது ஏத்துக்கிடும், ரெண்டாவது பிள்ளைகிட்ட வஞ்சம்னா அது வேற மாதிரி ஆயிரும், அதுகிட்ட வைய முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ சோதனையில் அகப்படாதபடி அப்படிங்கிற. ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக என்னை குறிச்சு வச்சுக்கோங்க, நான் தான் பெஸ்டா நிப்பேன் அப்படிங்கிறாரு. எப்பா நீ யார் தெரியுமா, உங்ககிட்ட இருக்கிற பலவீனம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பலவீனத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லப்பா, பலன் தாங்க, என் வாழ்க்கையில நான் கேலி பொருளா இருக்கிறேன், வெட்கப்பட்டு நிற்கிறேன், எனக்காக நீங்க அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க எனக்காக கைவிடப்பட்டீங்க, என் குடும்பத்திற்காக, என் எதிர்காலத்திற்காக, என் நிலைமையை நினைச்சு நான் ஆண்டவரே இப்படி ஒரு நிலையில நீங்க எனக்காக கைவிடப்பட்டிருக்கீங்க, அங்க போங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்தரிங்க. கர்த்தர் வருவார், குறைவெல்லாம் நீக்குவார், மகிமையாக்குவார். அவர் நல்லவர், அவர் பெரியவர், ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதனாலதான் போட்டிருக்கு ரோமர் 9 ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், சர்வத்திற்கும் அவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர்கிட்ட போனோம்னா போதும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப கிறிஸ்தவ விசுவாசிகள் முன்பாக கூடி வந்து இந்த திருமணம் பாருங்க. இப்ப இந்த திருவிருந்து என்பது சாக்ரமெண்ட் அப்படிம்பாங்க. சாக்ரமெண்ட்னா என்னன்னா, ஒரு சில சபைகள்ல இந்த அப்பம் என்பது கிறிஸ்துவின் சரீரம், அது ஒரு சாக்ரமெண்ட். இந்த திராட்சை ரசம் என்பது ரத்தம். அது என்ன சொல்றாங்கன்னா, அது அப்படியே இயேசுனுடைய சரீரமா மாறிடுது அப்படின்னு ஒரு சில இடத்துல அதை அனுசரிக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள், நினைக்கிறோம் அவர் இப்படி நமக்காக அது இந்த சரீரம் பிக்கப்பட்டது அப்படி நினைச்சு நம்ம அதை பங்கெடுக்கிறோம், சாக்ரமெண்ட். அப்ப 350 வருடங்களுக்கு முன்னாடி பியூரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு சபையார் இங்கிலாந்துல ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க. அது ஸ்பர்ஜன்ங்கிறவர்லாம் அந்த சபையை சேர்ந்தவர். ஸ்பர்ஜன் அப்படிங்கிறவர் பிரசங்கம், அவங்க சர்ச்சில் 10,000 பேர் இருந்திருக்கிறாங்க இங்கிலாந்துல. அந்த நாளில் மைக்லாம் இல்லை, 10,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு வாரமும். அப்போ அவ்வளவு அந்த சபையில விசேஷமான ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, நல்ல அந்த வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த சபையார் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுல இந்த சாக்ரமெண்ட்னா அது என்னங்க, அந்த மார்ட்டின் லூதர் காலங்களுக்கு பிறகு இந்த திருமணத்தை ஒரு சாக்ரமெண்ட் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு கல்யாண காரியங்களை எப்படி திருவிருந்து ஆசரிக்கிற மாதிரி சபையில அந்த திருமணத்தை நடப்பிக்கிறப்பையும் ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனோன்னா இந்த சபையார் என்ன பண்ணிட்டாங்க, சபையில திருமணம் நடக்கக்கூடாது, அது எங்கேயாவது ஜட்ஜிக்கு முன்னாடி நீதிபதிக்கு முன்னாடி திருமணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சர்ச்சிலேயே திருமணம் நடத்த மாட்டாங்க பாருங்க. ஆனா நம்ம திருமணத்தப்ப பாட்டு பாடுறோம், ஆசீர்வதியும் கர்த்தரே. அதுல ஒவ்வொரு அந்த பாடல்கள் இருக்கு பாருங்க, அந்த பாடல் பாடும்போதே அங்கு இயேசு இறங்கி வந்தது போல அப்படிதான் அந்த பாடல் வரிகள் இருக்கும், அற்புதமாக இருக்கும். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களநாதனே அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க அங்கு இறங்கி வந்து விட்டீர் ஆண்டவரே. திருச்சபைக்கு நீர் தலையாயிருக்கிறது போல அந்த திருமணத்துல அதை பாட்டு பாடி அங்க கிறிஸ்துவை உயர்த்தி, அது எதை அந்த வரிகள் ஃபுல்லா என்னன்னா, அந்த பவுல் அப்போஸ்தலர் அதை எடுத்து அதை ஃபுல்லா சொன்னதை தான் அந்த பாடல் வரிகளாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அப்போ இந்த திருமண ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு,
அந்த திருமண ஆராதனையில என்ன பண்றோம்னா கிறிஸ்துவை உயர்த்துறோம், தேங்க்ஸ் பண்றோம். ஆண்டவரே இந்த வாழ்க்கையை துவங்கும் போது நீங்க வாங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, அங்கே வாங்க ஆண்டவரே அப்படின்னு உயர்த்தி நம்ம அந்த இடத்துல மகிமைப்படுத்துறோம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரு வசனத்தை வாசனை முடிக்கலாம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4. பதினாறாம் வசனம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினால் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த சரீரம் எப்படிப்பட்டதான்? 15ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரணும், ஒவ்வொரு அவயமும் வளரணும். ஒரு சிலர் சபையில எப்படி இருப்பாங்க? கை மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் கண்ணு மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் கால் மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் அந்த புய பலம் மாதிரி இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு அவயமும் வளரணும். நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்க, உங்க மூலமா கர்த்தர் எவ்வளவு மகிமை பெற்றிருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு சரீர வளர்ச்சிக்கு எதுவாக. சரீரத்துல ஏதாவது ஒரு அவயம் வளரலைன்னா நம்ம என்ன செய்வோம்? டாக்டரை போய் பார்ப்போம். ஏதோ சரீரத்துல ப்ராப்ளம் இருக்கு, என்ன பிரச்சனை? எலும்புல பிரச்சனை இருக்கு, கையில பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒண்ணு கேட்கிறோம். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம், என்ன பிரச்சனைன்னு கேட்கிறோம், அதை சரி பண்றோம். அப்ப நல்ல கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு சரீர அவயங்கள் வளர்ச்சி அடைகிறது போல கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாம் வளரும்படியாக ஜெபத்துல வளரணும், விசுவாசத்துல வளரணும், இந்த வெளிப்பாடுகள்ல வளரணும், வேத வசனங்களை கை கொள்றதுல நம்மளை இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும், நம்மகிட்ட குறைகள் இருந்தா அதை சரி பண்ணிக்கணும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ இந்த திருமண வாழ்க்கை அது இப்ப தலை சரீரம், இந்த தலையோட சரீரம் இணைக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அந்த அம்மா ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க, அந்த குடும்ப தலைவர் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. இந்த அம்மா 1.5 லட்சம் வாங்குறாங்க, அவர் 2 லட்சம் வாங்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல வீடு வாங்கிடலாம். சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல வீடு வாங்கிடலாம். ஆனால் ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க செலவு பண்ணிக்கிறாங்க, வீடு வாங்க முடியாது. ஒரு வீட்டில் நல்ல வசதியான குடும்பம், ரெண்டு பேரும் நல்ல சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் என்னன்னா ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்க, பல வருஷமா பேச மாட்டாங்க. அந்த பிள்ளை என்னாச்சுன்னா பெண் பிள்ளை, அதுக்கு திருமணமே ஆகலை. இவங்க ரெண்டு பேரும் பேசி இருந்தா நம்ம சேர்த்து வைக்கிறது யாருக்கு? அந்த பிள்ளைக்கு தான். அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நல்ல குடும்பம், ஆனா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மனம் இல்லை, இசைவு இல்லை. அந்த இசைவு இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா அங்கு ரொம்ப பாதிக்கப்படுது. பாருங்க, அது மாத்திரமல்ல, டெரிக் பிரின்ஸ் என்கிற ஊழியக்காரர் சொல்றாரு, ஒரு குழந்தை கூட பேரண்ட்ஸோடைய அந்த பராமரிப்பு இல்லைன்னா அந்த குழந்தைக்குள்ள கூட அந்த பாதிப்பு வருதான். அப்ப குழந்தைக்கு நம்ம சரியான அந்த எண்ணங்கள் கூட நம்ம கரெக்டா அந்த பிள்ளைக்கு நம்ம ஜெபம் பண்ணி அதுக்குள்ள கொண்டு போகணும். நம்ம ஜெபிக்கிறது அந்த பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போகும். இப்ப பாருங்க, இந்த ஃபிக்ஸ் வருது, வலிப்பு நோய். வலிப்பு நோய் வர்றப்ப இந்த தலையில இருக்கிற கண்ட்ரோல் கைக்கும் காலுக்கும் இல்லைன்னு அர்த்தம். இந்த தலை அந்த தலையோடைய கண்ட்ரோலை மீறி கை ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமா இருக்கும். அதே மாதிரி கால் வேற மாதிரி, பக்கத்துல ஏதாவது பொருள் எதுவும் இருந்தா அவங்க அதுல அடிச்சு கை காலில் முகம்லாம் அப்படியே ரத்தமாயிரும், ரொம்ப நாக்க கடிச்சுக்கிடுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த தலையுடைய கண்ட்ரோல்ல இல்ல உடம்பு, ஏதோ நரம்பு பாதிக்கப்பட்டது. அப்ப ஒரு குடும்ப தலைவரும் தலைவியும் எசஞ்சி இல்லைன்னா அந்த சந்ததி பாதிக்கப்படுது, அங்க ஏதோ ஒரு சில நோய்கள் உண்டாகுது. அப்போ குடும்ப தலைவர் நான் என் இஷ்டம் போல இருக்கிறேன், குடும்ப தலைவி நான் என் இஷ்டம் போல இருக்கிறேன் அப்படின்னா அங்க என்ன உண்டாகுதுன்னா ஒரு தீமை உண்டாகிறது, பாதிக்கப்படுது. அப்ப என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் நீ பெருசா நான் பெருசான்னு இல்லை, நம்ம ரெண்டு பேருமே குறைவானவங்க, நம்ம ரெண்டு பேருமே என்ன செய்யணும்? ஒருவருக்கு ஒருவர் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். அப்ப நீங்க குடும்ப தலைவர்னா நான் உங்களோட இணைந்து கொள்ளுகிறேன்,
அந்த அதிகாரம் வேற ஒன்று அல்ல. அந்த குடும்ப தலைவருக்கு என்ன இருக்குன்னா, அவர் இரட்சகரை போல இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும். பெரிய காரியம் அது. குடும்ப தலைவர்னா ஏதோ அதிகாரமோ ஆணவமா இருக்கிறதுக்கு அல்ல, அது மீட்பு அங்க இருக்கு. அவர் தான் அதை கொண்டு வரணும், அதை லீட் பண்றவராக இருக்கிறார். அவர் ரெண்டு பேருமே, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படி இல்லை, ரெண்டு பேரும் இணைந்து பெர்ஃபெக்ட் மேட்சாக இணைந்து அந்த ஒரு சரியானதை நிறைவேற்றத்தக்கதாக. சரி, அப்போ ஒரு குடும்ப தலைவர் தப்பான காரியத்தை செய்ய சொல்றார், அதுக்கு உடன்படக்கூடாது. அதிகாரத்தில் இருக்கிறேன் பாருங்க, ஒரு சகோதரன் ஒழுக்கக்கேடா போறார், விபச்சார பாவத்தில் குடும்ப தலைவர் இருக்கிறார். அப்ப அந்த சகோதரனோடு வாழக்கூடாது, வாழணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திருமண பிரமாணத்தை அவர் மீறிட்டாரு. பாருங்க, ரோமர்களுடைய காலங்கள்ல கிறிஸ்தவங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மெழுகு விருத்தி திரி மாதிரி கம்பத்துல கட்டி அதோட மெழுகை இணைச்சி தீ எரிக்கிற மாதிரி எரிச்சிருக்கிறாங்க. அவங்க வேற ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவை மறுதலிக்காததுனால கொன்னாங்க. சிங்கத்தினுடைய கெபியில தூக்கி போட்டாங்க. அவங்க கேட்பாங்க, நீ இயேசு ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா அவன் விட்டுறேன் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க சொல்லல, எங்களுக்கு இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி இரத்த சாட்சியா மரித்தாங்க. அவங்களுக்குள்ள மனசாட்சி என்னன்னா, அந்த இயேசுதான் எங்களுக்கு ஆண்டவர், நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு நிச்சயத்தோடு இருந்தாங்க. அப்ப குடும்பத்துல வாழும்போது நமக்கு மனசாட்சி இருக்கணும், கர்த்தருக்குள்ளாக நான் இப்படித்தான் இருக்கணும். பாருங்க, அந்த கை என்ன ஆகும், தீயில வேலை பார்த்து பார்த்து கை மரத்து போயிடும். அது மாதிரி ஒரு சிலருக்கு கொலை செஞ்சு அப்படியே மரத்து போயிடும். கொலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவன் கொலைகாரன் 5 கொலை பண்ணியிருப்பான், 6 கொலை கூட பண்ணியிருப்பான். அவன் நைட்டு நல்ல பிரியாணி சாப்பிட்டு கொலை பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் போய் தூங்குவான். அல்லது வீட்டில் கூட ஒரு டிவி நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான் கொலை பண்ணவன். அவன் மனசு என்ன ஆயிருக்குன்னா, கொலை பண்ணி இருக்கிறோங்கிற உணர்வு கூட இருக்காது, அந்த உணர்வே இல்லாமல் போயிடும், மழுங்கி போகும். அப்போ நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மழுங்கி போன நிலையில இருந்தா அந்த அந்த பிள்ளைகள், அந்த குடும்பம் என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அது பிசாசுக்கு எவ்வளவு ஒரு வஞ்சகமான காரியம் பாருங்க. அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு சரியான நிலையில கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ஒருவருக்கொருவர் அங்கு ஒத்தாசை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அங்கு பிசாசுக்கு இடம் இல்லை. அப்ப கணவனோடு எங்க குடும்ப தலைவர் சொல்றாரா, கர்த்தருக்குள்ள இது இது வந்து சத்தம், கர்த்தருடைய சத்தம், நான் அதுக்கு என்னை விட்டு கொடுக்குறேன், நான் அதுல என்னை இணைந்து கொள்றேன், கர்த்தர் எங்களை நடத்துவார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி அர்ப்பணிக்கும் போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு மகிமையாக மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல குடும்ப தலைவருக்கு மனைவியானவங்க கீழ்ப்படிந்திருக்கணும். இந்த கீழ்ப்படிதல் என்பது ஏதோ முரட்டாட்டம் உள்ள அல்லது ஒரு அடக்குமுறைக்கான காரியம் அல்ல. அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தரின் ஆசீர்வாதம் அந்த வீட்டில் விளங்கத்தக்கதாக, இணைந்து கொள்ளத்தக்கதாக, இசைந்து கொள்ளத்தக்கதாக. எங்களுக்கு மேல ஒரு சீஃப் பாஸ்டர், அவங்க கிட்ட பார்த்த காரியம், 2 நாள் 3 நாள் கதவை அடைச்சு ஜெபம் பண்ணுவாங்க, ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, 2 பேருமா ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் அந்த 3 நாள் ஜெபம் பண்ணதுக்கு பிறகு கர்த்தருடைய ஆலயம் கட்டுகிறதுக்கு அற்புதமா கர்த்தர் அந்த வாசலை திறப்பார். எங்கெல்லாம் இசைவு இருக்கோ, எங்கெல்லாம் ஒருமனம் இருக்கோ, அந்த இடத்துல கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறார். எங்கெல்லாம் ஒருமனம் இல்லையோ, எங்கெல்லாம் இசைவு இல்லையோ, அங்கே அநேக பிரச்சனைகள் காணப்படுது, அநேக போராட்டங்கள் காணப்படுது. ஒருவேளை இன்னைக்கு குறைவாக இருக்கலாம், அன்னைக்கு பேதுருக்குள்ள ஆரம்பத்துல குறைவா இருந்தது. ஆனா கர்த்தர் சொன்னாரு, பேதுருவை பார்த்து சொன்னாரு, ஹல்லேலூயா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்குவேன். அந்த பேதுருவை கொண்டு அநேக ஆயிரங்கள், பெந்தேகோஸ்தே நாளிலே அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா.
ஓ நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குடும்பத்தை அவர் போஷித்து காப்பாற்றுகிறவர், அவர் விசாரிக்கிறவர். சபைக்கு அவர்தான் தலையாக இருக்கிறார். ஓ அவரே இரட்சகராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், அவரே இரட்சகராக இருக்கிறார். சபைக்கு அவரே தலையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபா ஷாந்தா ரபா லரா ரபா, ஓ லபா கதரமா ஷாந்தா ரபா லரபா, ஓ ரபா பகதர மனகரபா ஷம்பரபா லரபா, ஓ ரபா பாபா பாபா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். இந்த பாடல் வரிகளை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மூன்றாவது பாடல். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை. உங்க நாமம் உயரணும். குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியிலே, ஓ வருங்கால காரியங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கரங்களை உயர்த்தி. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும், பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேரங்கள் அணுகிடாது. கரங்களை உயர்த்தி. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா.
நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்துக்குள்ளே அவருடைய நோக்கமும் சித்தமும் வைத்திருக்கிறார். ஒருவரையோடு ஒருவர் புரிந்து இசைந்து ஆண்டவருடைய அந்த சத்தியத்திற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். திருமணம் முடிக்கும் போது அந்த பையனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இல்ல, கர்த்தருக்கு அவர் பிடிச்சவரா இருக்கிறாரா, கர்த்தருக்கு பிரியமான சகோதரியா இருக்கிறாங்களா, அதுதான் கர்த்தர் சொன்னாரா இந்த காரியத்தை அப்படின்னா இன்றைக்கு ஒருவேளை குறைவா இருந்தாலும் அது மகிமையாய் மாறும். ஆரம்பம் பேதுருடைய நிலைமையை பார்க்கிறப்ப நிறைய குறைவு இருக்கு, ஆனா பின்னாடி கர்த்தர் அதை மகிமையா மாத்திட்டாரு. சவுல் பவுலா மாறும்போது, சவுளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த சவுலா பெரிய பவுல் அப்போஸ்தலரா மாறினார். கர்த்தருடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுத்த போது அன்பான சகோதரரே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற மேலான காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையானதை செய்வார், மகத்தானதை செய்வார். நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் துதிக்கிறோம். கிறிஸ்து நீர் எங்களுக்கு சபைக்கு தலையாக இருக்கிறீரே, இரட்சகராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய மீட்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய கைவிடப்படுதல் மனுக்குலத்திற்கு எவ்வளவாய் ரட்சிக்கத்தக்கதாக, கண்ணீரை துடைக்கத்தக்கதாக, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கத்தக்கதாக, தலைமுறை சாபங்களை முறிக்கத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாமத்தினாலே நீர் ரட்சிக்கிறீர் ஆண்டவரே, ஜனங்களை ரட்சிக்கிறீர், விசாரிக்கிறீர். அதே போல ஆண்டவரே, குடும்பத்திற்கான இந்த வெளிச்சத்திலே ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்திருக்க ஜெபிக்கிறோம். குறைவெல்லாம் நீங்கட்டும் கர்த்தாவே, எல்லா சஞ்சலமும் நீங்கட்டும், தவிப்பும் நீங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரே, நித்திய மகிழ்ச்சி தலைமையில தங்கும் என்று சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக ஓ நீங்க ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த துன்பத்தை கண்ட நாட்கள் அதுக்கு முடிவு உண்டாவதாக. ஓ நன்றி கர்த்தாவே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமையும் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், வழிநடத்தலும், சமாதானமும், ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.